அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசி நமக்கு இந்த 2025ல 2 வைகுண்ட ஏகாதசி நம்ம பார்த்தோம். பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2025 ஜனவரி மாசம் தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு முடிவுல பாத்தீங்கன்னா டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமையோட நமக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமாலுடைய தரிசனம் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம். அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை, சுப்பிரமணுக்கு மிஞ்சிய மகத்துவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படிங்கறதா உண்மையானது. விரதத்திலேயே ரொம்ப உயர்வானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது 3 நாள் விரதம். முதல்ல பாத்தீங்கன்னா தசமி இன்னைக்கு ஒருவேளை உணவு நம்ம எடுத்துக்கணும். நைட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு திருமால் நாமத்தை சொல்லி நம்ம எப்பவும் போல நம்ம வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உச்சரிக்கணும். அதே மாதிரி வைகுண்ட பெருமானுடைய அந்த வாசல் சொர்க்க வாசல் திறக்கிறது நம்ம டிவிலையும் பார்க்கலாம், நேர்லையும் போய் பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம கண் விழிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நமக்கு துவாதிசி அன்னைக்கு பெருமாளுக்கு பிடித்த பல வகையான காய்கறிகளால சமைத்து நம்ம உணவு எடுத்துக்கணும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் சுண்டைக்காய், அகத்திக்கீரை, இது மூணுமே இருக்கணும். அதாவது எல்லா வகையான சுவைகளும் அதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காய்கறிகள்ல எல்லா விதமான காய்கறிகளும் போட்டு இது மூணும் முக்கியமா இருக்கணும். அந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இதை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நாக்குல படாம உள்ள அப்படியே விழுங்குற மாதிரி நம்ம முனை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நீங்க துவையலாவோ இல்ல சட்னி மாதிரியோ ரெடி பண்ணி அரைச்சு அதை நீங்க இலையில வச்சு நீங்க திருமாலுக்கு நெய்வேதியம் பண்ணலாம். இதனுடைய லாங் வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நம்ம ஜனவரி மாசம் தான் இந்த வருஷம் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனா நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு மேலும் பாத்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும். ஸோ ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி பெருமாள் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஒரு சிலர் மாவு விரதம் மாதிரி இருப்பாங்க. அதாவது இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க. ஸோ என்ன கேட்டா பாத்தீங்கன்னா விரதம் அப்படின்னாலே இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான விரதம், ஒரு அற்புதமான வரங்களை அள்ளித்தரக்கூடிய விரதம். இந்த விரதத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடாம இருந்து உண்ணா நோன்பு இருந்து விரதம் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருக்க முடியாதவங்க விரதமா இருக்காம நீங்க திருமால வழிபாடு செஞ்சாலே போதுமானது. ஒரு விரதம் இருக்கிறீங்கன்னா அதை முழுமையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால முடியாது அப்படின்னா திருமாலை நாமத்தை சொல்லி வழிபட்டாலே போதுமானது. துளசி சாற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க முதல்ல துளசி தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம உணவு வகைகள் சாப்பிடணும். ஸோ நாளைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிடாம இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு. துவாதிசி அன்னைக்கு நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும். அதே மாதிரி துவாதிசி அன்னைக்கும் தூங்கக்கூடாது. பகல்ல நைட்டு தான் நீங்க தூங்கணும். ஸோ இன்னைக்கு நைட்டு விட்டுருங்க. நாளைக்கு நைட்டு கண் முழிக்கணும். அடுத்த நாள் காலையில நீங்க விரதத்தை முடிச்சுட்டு உங்க கோவிலுக்கு போறவங்க கோவிலுக்கு போங்க. இல்ல வீட்லயே சாமி கும்பிட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். இருக்க முடியாதவங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. நாராயணன் எப்பவுமே துணையா இருப்பாரு. இந்த சொர்க்கவாசல் அன்னைக்கு நம்ம முழிச்சிருந்து நம்ம நல்லபடியா வேண்டணும் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை, உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.